திருநெல்வேலியில் விதிகளை மீறி இயக்கப்பட்ட மினி பேருந்தை தட்டி கேட்ட நடத்துனரின் காலை உடைத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருநெல்வேலி மாநகர் பகுதிகளில் பிரபல நிறுவன பேருந்து ஒன்று தடமாறி செல்வதுடன் நகரத்திற்குள் அதிவேகத்தில் வருவதாக குற்றச்சாட்டு உள்ளது. அந்த மினி பேருந்து வழக்கம் போல் பாளையங்கோட்டையில் உள்ள சதகத்துல்லா கல்லூரி அருகே மாணவர்களை ஏற்றி அதிவேகத்தில் சென்றுள்ளது. இதனை அதே வழித்தடத்தில் பெர்மிட் வாங்கி இயக்கப்படும் மற்றொரு மினி பேருந்தின் ஓட்டுநரும் நடத்துனரும் தட்டி கேட்டுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த விதிகளை மீறி இயக்கப்படும் மினி பேருந்தின் ஓட்டுநர் இசக்கி ராஜா தனது ஆதரவாளர்களுடன் சென்று அனுமதியோடு இயங்கும் பேருந்து நடத்துனர் மாரியப்பன் என்பவரை தாக்கி அடித்து காலை உடைத்துள்ளார். படுகாயமடைந்த மாரியப்பன் நெல்லை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்த புகாரின் பேரில் இசக்கி ராஜா உள்ளிட்ட 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்து பாளையங்கோட்டை போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விரைவில் கைது நடவடிக்கை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.